வெல்கம் டு பிரேமாஸ் விலாக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குதிரைவாலி ரைஸ் வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இப்போ நான் வந்து இந்த ஒரு டம்ளரில் குதிரைவாலி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு ஹாஃப் டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுக்க போகிறேன். குக்கரில் வந்து நான் தண்ணி வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயும் அதை கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம போட்டுடலாம். வாங்க ரைஸை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நாம் வந்து இப்போ ரைஸ் அதில் போட்டுடலாம், குதிரைவாலி ரைஸை. இப்போ ரைஸை வந்து போட்டுடலாம் உள்ள. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரோட மூடியை வச்சு மூடிட்டு 2 அல்லது 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு. இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டாச்சு, பச்சை மிளகாவும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்க பொங்கலில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பொங்கலில் வந்து இதை கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பை இந்த பொங்கலோட சேர்த்தாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். வேணால் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் நெய் சேர்த்துக்கிடலாம். பெரியவங்கன்னா நெய் வேண்டியதில்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு 2 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா கிண்டி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இந்த சாதத்துக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.